இப்போ குறிப்பாக ஒரு இது போன்ற கொலை சம்பவங்கள் நடக்கும்போது கடுமையாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அரசாங்கம் இதை செய்ய தவறிச்சு, அதிகாரிகள் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ திரு சதானந்தா அவர்கள் பேசுகின்ற போதும், காவல்துறை முன்னாள் அதிகாரி பேசுகின்ற போதும் சடனாக பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வெட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு சூழல் இருக்குன்னா அன்டுவாட நடக்குது. அது அப்படிங்கும்போது ஒரு அரசு இயந்திரத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கிறது சரியாக ஏற்கத்தக்கதாக இருக்காது. ஆமாங்க. இதில் அரசாங்கம் இவர்கள் 2 பேர் காவல்துறை அதிகாரி ஐயா பேசுனது அவர் முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிகிறேன். அவர் சரியாகவே பேசினார். ஐயா பேசும்போதும் சரியாகவே பேசுகிறாரு. அவர் பேசுகின்ற வேறுபடுறீங்க எங்கே வேறுபடுகிறோம்னா சதா நாடார் பேசுகிறார் இல்லையா? நீங்கள் நல்ல அருமையான கேள்வி நெறியாளர் கேட்டீங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. தமிழ்நாடு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் வாழ்ந்த புண்ணிய பூமி. தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை ஒழுகம் தோழும் சொல்லிட்டு மூத்திர சட்டியை ஏற்றுன்னு பெரியார் சுத்தின இந்த பூமியில், அதே போல் ஒரு பள்ளி கல்வி படிக்கிறதுக்காக வேண்டி உணவு போடும்போது பிச்சை எடுத்தால் என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்ப கல்வியை கொடுத்தாரு காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜர் வாழ்ந்த பூமியில், அதுக்கப்புறம் கடையேழு வள்ளல்களில் 7வது வள்ளலாக 8வது வள்ளலாக வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த மண்ணில் பெருமை என்ன தெரியுமா? தான் பேருக்கு பின்னாடி போடுகின்ற ஜாதியை ஒழித்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. இன்னை வரையிலும் ஆந்திராவில் ஒழிக்க முடியல. அங்க ஜெகன்மோகன் ரெட்டி, அங்க சந்திரபாபு நாயுடு, அதே போல கேரளத்துல மேனன், அதே மாதிரி எல்லா ஜாதி பேரும் பின்னாடி போட்டு இருக்கிறாங்க. கன்னடத்துல உண்டு தேவகவுடான்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல சதா சார் நீங்க சதா சார் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு டைம் தரேன். பேசும்போது நான் குறுக்கிடு செய்யல, அதனால அவர் அமைதியா இருக்கு. உங்களுக்கு நான் குறுக்கிடு இல்ல, உங்க டைம் தரேன், நீங்க பேசுங்க சார். நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இப்படியே புண்ணிய இவ்வளவு ஆன்மீகவாதிகள், அதாவது ஆன்மீக தெய்வீக கண், எனக்கு 2 கண்கள். பசுமன் முத்துராமலிங்கர் தேவர் வாழ்ந்த பூமி சார் இந்த பூமி. எல்லாரும் இந்த மக்களுக்காக வாழ்ந்தார்கள் சார். அந்த பூமியில பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கணும் உணர்வு இருக்கலாம், இது இருக்கலாம். எப்படி இது ஆகும்? தென் மாவட்டங்களில் நடக்குது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசாங்கம் சரியில்லை. நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆண்டது ஒரே ஒரு ஈவ்டி சிங் எத்திராஜ் கல்லூரி மாணவி இறந்தால் உடனே ஈவ்டி சிங் சட்டத்தை கொண்டு வந்து அதை தடுத்தது அதிமுக. அதே போல பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையினால சதா சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது கேட்காது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்க பேசலாம். ஜி வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் இறந்தார், உடனே கந்துவெட்டி கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு திருச்சியில தான் மக கல்யாணத்துக்காக சொத்தை வித்துட்டு திருச்சியில லாட்டரி, உடனடி லாட்டரி ஆடி தான் பணம் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் வயிற்றுல வாழ என் மக கல்யாணத்துக்காக சொத்தை வித்து கொண்டு வந்தேன், லாட்டரி சீட்டு ஆடி என் பணத்தை போச்சேன்னு அவன் அந்த ஏழை விவசாயி அழுத கண்ணீர் எங்க அதிமுக புரட்சி தலைவி இதே அம்மாவுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலதான் உடனே லாட்டரியை தடை பண்ணோம். இப்படி சட்டத்தை கொண்டு எல்லாரையும் அடக்கணும். இவர் தான் சூப்பர் மாடல் முதலமைச்சர் ஆச்சு. இந்தியாவிலே என்னை தெரிந்த ஒரு முதலமைச்சர் இல்லைன்னு மார்த்தட்டி கொள்ளுகிற இந்த முதலமைச்சர் வாழ்கிற இந்த 4 ஆண்டுகள்ல ஆணவ படுகொலைகள், ஜாதி படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த படுகொலைக்கு காரணமானவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து 90 நாட்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு தண்டனை அஜித் குமார் கஸ்டடி டெத்ல இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் 2 பேர் உட்பட எல்லாரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டு இப்படி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒட்டுமொத்தமாக நீங்க குற்றச்சாட்டு சாத்தான்குளம் பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு அதிமுக அரசுல நடவடிக்கை எடுத்து இன்னை வரையும் ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் இன்னை வரை சிறையில் இருக்கிறாங்க, ஜாமீன் கூட கிடைக்காம சார். இதே இதுல குதிரை ஓட்டுற ஒரு விக்னேஷ் என்ற ஒரு சிறுவன் செக்ரட்டரியேட் காலையில அடிச்சு கொல்லப்பட்ட காவலர்களால அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க சார். இதுவரையிலும் 25 லாக்அப் டெத்துகள் இந்த திமுக அரசுல நடந்திருக்கு சார். முதல் லாக்அப் டெத்துல நடவடிக்கை எடுத்திருந்தா அஜித் குமார் அடிச்சு இன்னும் கூட நடவடிக்கை எடுக்கல சார். டிஎஸ்பியோட தனி ஸ்பெஷல் டீம் தான் அதை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க சார். அந்த டிஎஸ்பி இதுவரையிலும் கைது செய்யல சார். இவர்களுக்கு 90 நாட்கள்ல இந்த அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதுல கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமா இந்த அரசாங்கம்? நான் கேட்கிறேன். கவின் சார், பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய படிக்க வச்சு வேலைக்கு போய் ஐயோ நமக்கு சோறோ கஞ்சோ ஊத்துவான்னு நிறைய கனவுகள் சார். அந்த இளைஞன்
அவன் அந்த 16 வயசு மீசை முளைக்கும் போது அவன் கற்பனையில என்னென்ன கனவுகளை கண்டு இருப்பான். அந்த பெண்ணும் விரும்பிதானே 2 பேர் காதலிச்சது குற்றமா சார்? இவர் கேட்கிறார், காதலிக்கிறவன் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கி பாதுகாப்பு வாங்க முடியுமா? காதலிக்கிறது சுதந்திரம் தானே சார்? காவல் நிலையத்துக்கு போங்கன்றார். முதல் தடவை த்ரெட் வந்திருக்கும் போதே நீங்க காவல் நிலையத்துக்கு போயிருந்திருந்தால் பாதுகாப்பா இருந்த ஒரு உயிர் பறி போயிருக்காதே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அவர் சொல்றாரு. அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல சொல்றாரு. தவிர நீங்க தவறாக தெரிவிக்கிறாங்க. பெண்ணை காதலிக்கிறான், அந்த பெண்ணு தன்னுடைய அம்மா அப்பா மீதும் தன் சகோதரன் மீதும் காவல் நிலையத்தில் புகார் கொடு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுன்னு காதலிக்கிற பெண்ணு தன் காதலன் கிட்ட சொல்லுவாங்க. உயிருக்கே த்ரெட் வரும்போது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவர் சொல்றார். சரி, நம்ம பேசுவோம். இல்ல சார், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் சார். அந்த கவின்னு எவ்வளவு ஆசை கனவுகளோடு இருந்திருப்பான். அது 2 பேரும் சேர்ந்து காதலிச்சு 21 அண்ணன் சொன்னாரு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். வானத்துல எல்லாம் ஏறி என்ன ஏதுன்னு சேட்டலைட்டை விட்டு எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. பேரும் முற்போக்கான மாநிலம், படித்த மாநிலம். இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் இந்த ஜாதிய கொடுமை நடக்குதுன்னா இது ஆளும் அரசு குற்றம் சொல்லாம யாரை சார் நாங்க குற்றம் சொல்ல முடியும்? சொல்லுங்க சார் பாப்போம். அதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு மட்டும்தான் நாங்க தான் சட்டத்தை எடுத்து நடவடிக்கை. இன்னையவரையிலும் ஏன் ஒரு சட்டத்துல ஆணவ படுகொலைக்கு தொடர்ச்சியாக தனி சட்டத்தை ஏற்றவில்லை? அதுக்கு தோழர் பதில் சொல்லணும். தோழர் பதில் சொல்லணும். இப்ப தொடர்ச்சியா நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லையா, இதுல மட்டும் தான் நடக்குதா அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுக தரப்புல தொடர்ச்சியா வைக்கும். தொடர்ந்து பேசுவோம்.